சிரிக்கிறத பாரு ஜெசிதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு எவ்வளவு அழகா நல்லி எலும்பு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. டான்ஸ பாத்தீங்களா ஜெசிதாங்க? ஜெசிதா இன்னைக்கு வந்து சங்கீதாக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிதாவோட அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேட்டி சட்டையில இருக்கிறாரு, கலக்குறாரு. ஜெசிதா இங்க பாரு, கண்ணாடி போடு, கண்ணாடி போடு, கண்ணாடி போடு. வாவ், சிரிக்கிறத பாரு ஜெசிதா. மைனர் மைனர் குட்டி மைனர் மைனர் புஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பொண்ணு வந்து இப்பதான் பாய் கட்டப்ல நாங்க ரெடி பண்ணி ட்ரெஸ் போட்டிருக்கோம். செம்மையா இருக்கிறாரு. அவரே கண்ணாடி போட்டு போட்டு பாக்குறாரு. அவரே கட்டுறாரு போடுறாரு. ஹாய் சொல்லுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் கெட்டப் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வேட்டி சட்டை தான். ஜாலியா கண்ணாடி போட்டு மாட்டு வண்டியில போலான்னு பிளான் பண்ணி இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போக முடியல. இருந்தாலும் பாப்பாக்கு எடுத்த சட்டை போட்டு பயங்கர வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஊர்ல போய் மாட்டு வண்டியில இந்த வருஷம் பாப்பாவை கூட்டிட்டு போலாம், பாப்பாவை கூட்டிட்டு போலாம்னு நான் பேசினால கூட பாரு. வேற லெவல்ல இருக்கிறாரு அவரு. அவரு அழகு அழகு புள்ள. இப்ப நான் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு பேசுறா எனக்கு பதிலா. கீழே இறக்கி விட்டு நடக்கிறாள்னு பாப்போம். வெட்டி சட்டையில வெட்டி கட்டு வெட்டி கட்டு. மைனராணி ஃப்ரெண்ட்ஸ், அவன் எல்லாம் சேட்டையும் பண்ணுவான். ஆமா, நல்லா இருக்கு. கண்ணாடி போடுமா ஜெசிதா, கண்ணாடி போடு, கண்ணாடி போடு. யாருமா அண்ணா? அவர் அப்படியே ஜெசிதா டான்ஸ பாத்தீங்களா ஜெசிதாங்க? ஜெசிதா அழகு புள்ள, தங்க புள்ள. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. வீட்டுக்கு அதுக்குள்ள ஒரு தம்பி பையன் வந்துட்டானு. குட்டி தம்பி, குட்டி தம்பி. ஹேர் ஸ்டைல் பத்தியா இருக்க? இந்த ஹேர் ஸ்டைல் தான் பக்காவா சூட் ஆகுது இந்த Dressக்கு. என்னம்மா? என்னம்மா சொல்ற ஜெசிதா? வா வீட்டுக்கு போலாமா? சிரிச்சுக்கிட்டே வர்றாரு பாரா. அம்மாவை எட்டி எட்டி பாக்குறியா? ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்விதா பாப்பாக்கு இதுதான் மாட்டு பொங்கலோட அவுட்ஃபிட். ஆமா, வேற லெவல். செம அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த கலர் எடுத்துட்டேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? வேற லெவல். வேற லெவலா இருக்கா? கண்ணாடி அவரே போடுறாரு பாரு. எப்படி போட்டு கண்ணாடி போட்டு காட்டு ஜஸ்விதா, எல்லாரும் காட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டு. இது அப்ப போட்டு காட்டு காட்டு காட்டு, இங்க காட்டு, இங்க காட்டு. இல்ல, இப்ப நம்ம போட்டா அவர் போட்டு நிறுத்த மாட்டாரு. அவரே கட்டி அவர் போடுறாரு, கட்டி பாக்கெட்ல வைக்கிறாரு, என்னென்ன வேலை காட்டுறாரு பாரு. அப்புறம் வந்து எனக்கு லஞ்ச் சமைக்கிற டைம் ஆயிடுச்சு. அதனால நான் போய் லஞ்ச் சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து வேற லெவலா சமைக்க போறேன். என்ன சமைக்கிறோன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பண்ணி நீ விளையாடுங்கடா. கண்ணாடி குடு. ஓகே. என்ன பேபி, விறுவிறுப்பா சமையல் நடந்துட்டு இருக்கு போலயே? ஆமா, இன்னைக்கு வந்து வேற லெவலா நான்வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல்ன்றதுனால எப்பவுமே வந்து நாங்க நான்வெஜ் தான் செய்வோம். இன்னைக்கு அதே மாதிரி எப்பவுமே சங்கீதா செய்யும். இன்னைக்கு அதுக்கு சங்கீதாக்கு பதிலா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் செய்ய மாட்டேன் பேபி. நல்லா நம்ம எங்க வீட்டுல இருப்போம், ஞாபகம் எங்க அம்மா யாராவது ஒருத்தர் நீங்க செய்வா, இல்லைன்னா அத்தை செய்வாங்க, யாராவது ஒருத்தர் செய்வாங்க மாட்டு பொங்கலுக்கு. இன்னைக்கு வந்து சங்கீதாக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு பிடிச்சா மட்டன், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு. சாப்பாடு சூப்பரா வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா மீன் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து தேங்காய் பாறை மீன். மீன் வந்து வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன்.
இன்னைக்கு வேற லெவலா சங்கீதாக்காக இன்னைக்கு நானே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அம்மா போட்டு இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன், மட்டன் அது மாதிரி போன் அடிச்சு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மீன் எதுவா இருந்தாலும் நான்வெஜ்ஜா செஞ்சு கொடுங்க, ஸ்பைஸ் ரொம்ப காரம் போடாம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரம் போடாம சங்கீதாக்காக பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்புறம் தாளிப்பும் போடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. சோ என்ன அந்த கடு வெடிக்கிற சத்தம்லாம் வந்து கேட்க கூடாது, கடுவே போடாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதெல்லாம் வந்து சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய சொல்லி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க 2 பேர் தான் இருக்கோம்னாலன்றதுனால எங்களுக்கு தெரிஞ்சது, அப்புறம் வந்து வீட்டுல சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பேபி தான் லாஸ்ட் ஒரு 5 days வந்து பேபி மட்டும் தான் குக்கிங். அவர் சமைக்க முடிஞ்சாலும் சமைப்பாரு, அப்படி இல்லைன்னா கடையில போயிட்டு வாங்கி சாப்பிட்டுருவோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு பயங்கரமா ரெடி ஆகி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதே டைம் சாப்பாடும் வடிச்சு ரெடியா வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீனை வறுத்துக்கிட்டு இருக்கேன். வறுத்து முடிஞ்சதும் சாப்பிடலாம். இப்போ மட்டன் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி வச்ச மட்டன் குழம்பு. ஆமா, வாவ், இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் வச்ச மட்டன் குழம்பு. மட்டன் பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வெந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு மீன் வறுத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் போட்டு பேபி. அதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பாதிலே நீ வந்துட்ட, அதனாலதான். மசாலா தான் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டேன்னா என்னன்னு தெரியல. வெள்ளையா இருக்கு மீன். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சங்கீதாக்கு கொடுக்கலாம். மட்டன் குழம்பு வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. வாவ், நல்லி எலும்பு. முன்னாடி எல்லாம் இந்த நல்லி எலும்புக்கு நான் தான் போட்டி நடப்பேன். இப்ப எனக்கு முன்னாடி இவ போட்டி போடுற அந்த நல்லி எலும்பு பாருங்க. நல்லி எலும்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஏன்னா அந்த எலும்பு நல்லா கடிப்பா. அவருக்காக தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 நல்லி எலும்பு. முன்னால 1 தான் வாங்கி வர்றாரு, இப்ப 2 இருக்குது. போட்டிக்கு ஆள் வந்துட்டா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வாங்கி வந்துட்டா. ஒரே எலும்பு 2ஆ கட் பண்ணி வாங்கி வந்துட்டா. ஓன்னு உரிறாரு பாத்தியா? அது பார்த்த உடனே ஒரு ரியாக்ஷன் பாருங்க. ஒயிட் ரைஸ் நல்லா செமையா வச்சுங்க. பசி எடுத்துச்சு போல பாப்பாக்கு. பயங்கரமா பசி எடுத்துச்சு பாப்பா. செஞ்சு சாப்பிடலாம். ராஜ்கிரண் மாதிரி எலும்பு கடிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். என் ஜஸ்விதா பொண்ணு. நல்லி எலும்பு, நல்லி எலும்பு விரும்பி. ஜஸ்விதா உரி, ஜஸ்விதா நல்லி உரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு எவ்வளவு அழகா நல்லி எலும்பு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாக்கும் வந்து அது மாதிரி ஒரு நல்லி எலும்பு வச்சிருக்கேன். மீன் வறுவல். இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டுப்பாவாடை சட்டை வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அப்பா அம்மா வந்து காசு கொடுத்து அமிச்சாங்க பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துக்காங்க. ஆமா, இது 2000 ரூபாய். இந்த பட்டுப்பாவாடை சட்டை சூப்பரா இருக்கு. ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஆமா, லாஸ்ட் இயர் எடுத்தது. ஆமா, இந்த வருஷம் நாங்க மாட்டு பொங்கலுக்கு பாப்பா கூட்டின்னு வருவோம்னு சொல்லிட்டு பட்டுப்பாவாடை சட்டை தான் அம்மா எடுத்து வச்சு வீடியோ கால் பண்ணி பேசினாங்க. பாப்பாவுக்கு வந்து பட்டுப்பாவாடை சட்டைலாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்னு பாப்பா வந்து வீட்டுக்கு வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, போக முடியல, என்ஜாய் பண்ண சொல்லிட்டு. யாரெல்லாம் நான் எங்க ஊர்ல செலிப்ரேட் பண்ற மாட்டு பொங்கலை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபேஸ்ல அம்மா போட்டு கொஞ்சம் கியூர் ஆகுது. 5 days வந்து ஆகுது. கொஞ்சம் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு ஆகி காய் சரி ஆகுது. ஆமா, மார்க்லாம் நிறைய லேட் ஆகும். ஜஷிதா, நீ சாப்பிடுமா? நீ கடிச்சு சாப்பிடுமா, எலும்ப கடிக்க கூடாதுமா. அழகு புள்ளடா, தங்க புள்ளடா. அது மந்தக்காரிக்கு ஓட்டி போவோம். அப்படியே வந்து அங்க மாட்டு வண்டிலாம் நிறைய வரும். அதனால ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஊர் ஃபுல்லா சுத்தி வருவோம். சுத்தி வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஆளை கரைச்சி அந்த படி வந்து உலக்க தாண்டிட்டு உள்ள வருவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இலை போட்டு சாப்பிடுவோம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மிஸ் பண்றோம். ஆமா, பொங்கல் மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அப்படியே போகுது. 4 மணிக்கு இன்னைக்கு சண்டே போற மாதிரி இருக்கு சமைச்சு வச்சு சாப்பிடுறது. சோ எல்லாரும் சங்கீதாக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆமா, எனக்கு இருந்தாலும் உங்க ஊர்ல நீ என்ஜாய் பண்றது மிஸ் ஆகுது இல்ல. மிஸ் ஆகுது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டம்லாம் வேற செடி வைக்கலாம் சொல்லி பிளான் பண்ணோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நாங்க போன வருஷம் வந்து ஆமா செடிலாம் வச்சோம். அதனால இந்த வருஷமும் செடி வைக்கலாம், கத்திரி செடி, மிளகாய் செடி எல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கடைசியில செடியும் வைக்க முடியாம போயிடுச்சு. நாங்க போகும்போது தான் வைக்கணும். குட்டிமணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, நம்மளும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். அனைவருக்கும் மறுபடியும் ஒரு டைம் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. பட்டுப்பாவாடை சட்டை எடுக்கல சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ல இருந்தோம். அம்மா எடுத்து வச்சாங்க போட முடியலன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. அவ்வளவுதான், எல்லா வித அவுட்ஃபிட்டும் வந்து போட்டாச்சு அவருக்கு.
லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு சாப்பிட்டு வந்து இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இவ சவுண்ட் எப்படி? என்ன ஜெஷிதா அப்பா சொல்லு. அப்பா அப்பா சொல்லு. அப்பா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படிதான் போகுது. சாப்பிடுறது, வீட்டுல படுத்து தூங்குறது. இது வரைக்கும் நான் வெளியில போய் ஒரு 5 நாள் ஆகுது. லாஸ்டா வந்து ஷாப்பிங் போனேன். அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயுமே போகல, வீட்லயே தான் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் ஆகி 7வது நாளுக்கு அப்புறமா வந்து போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 7 நாள்ல 9 நாள். ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குட்டி பொண்ணோட வேட்டி சட்டை எப்படி இருந்துன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய். பாய் சொல்லு ஜெஷிதா. பாய் பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லுமா. பாய் பாய். பாய் பாய் பாய்.